நான் உங்கள் தூத்துக்குடி மாணவன் நண்பர்களே. இப்போ வந்து நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சந்தையில வந்து பாத்தீங்கன்னா எட்டயபுரம் புட்டு குட்டிகளும் மயிலம்பாடி குட்டிகளும் அதாவது செம்பரி ஆடு குட்டிகள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில ஒரு 5 மணிக்கே வந்துருங்க. அதுக்கும் ஏர்லியரா வர முடிஞ்சாலும் கண்டிப்பா வந்துருங்க. குட்டிகள் வந்து ஏன்னா இப்பவே நிறைய காலி ஆயிடுச்சு. பாருங்க சந்தையோட நிலவரம் எப்படி இருக்கு, சந்தைலாம் எப்படி விற்பனை ஆயிட்டு இருக்குன்னு. ஒவ்வொரு நாளும் சந்தையிலையும் சரி ஆடுகள் வாங்குற மக்களும் சரி டிஃப்ரெண்டா வெளியூர்ல இருந்து வந்துகிட்டே தான் இருக்காங்க. ஆடுகள் வாங்க போறீங்கன்னா டைமிங்க்கு மட்டும் கரெக்டா வந்துருங்க. ஏன்னா டைமிங்க்கு வந்தா மட்டும்தான் குட்டிகள் வாங்க முடியும். ஒவ்வொரு நாளும் நீங்க ஆடு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க தெரிஞ்ச நபர் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு டைமிங்கை கேட்டுக்கோங்க. அது போக ஆடுகள் வந்து எப்படிலாம் வரத்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த டைமிங்கை விசாரிச்சுட்டு வாங்க. குட்டிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து குட்டிகள் எல்லாமே வந்து மொத்தமாக வந்திருக்கு. விற்பனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொட்டு குட்டிகளாக இருக்கட்டும் மயிலம்பாடி குட்டிகளாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப அதிகமாக இன்னைக்கு வந்திருக்கு. விற்பனையும் வந்து ஓரளவு நல்லாவே நடந்துட்டு இருக்கு. அதாவது விற்பனை நடந்துட்டு இருக்கிற மட்டும் இல்லாம மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏறி அப்படியே வாங்கிட்டு குட்டிகள் அப்படியே போய்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் குட்டிகளை வளர்க்குற நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்து ஆடு வளர்ப்புல இன்ட்ரெஸ்ட் ஆகி வந்துகிட்டே தான் இருக்காங்க. இங்க போட்டுக்கிற பட்டியல் அந்த தட்டியை பாத்தீங்கன்னாலே தெரியும். அப்படியே மொத்தமா அடைச்சு மொத்தமா விற்பனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. விற்பனை பண்ண குட்டிகளையும் மொத்தமா ஏற்றி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. சந்தைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குட்டிகளும் விலை நிலவரங்கள் என்ன, ஆடு விற்பனை எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கோம். குட்டிகளும் சரி ஆடுகளும் சரி கொடியாடுகளாக இருக்கட்டும் செம்பரி ஆடுகளாக இருக்கட்டும் எட்டயபுரத்துலேயே நல்லா ஃபேமஸாக நல்லா ஒரு தெளிவாக அமைஞ்சிருக்கு. வாங்க சந்தைக்குள்ள போய் சந்தை நிலவரம் எப்படி இருக்கு, ஆடுகள் விற்பனை எப்படி நடந்துட்டு இருக்கு, குட்டிகள்லாம் எப்படி வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சந்தையை தவிர்த்து வெளியவும் பாருங்க குட்டிகளை அப்படியே மொத்தமாக ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. குட்டிகளும் ஏறி அப்படியே மொத்தமாக போயிட்டு இருக்கு. சந்தை வந்து இதுதான் ஓவராலாக பார்த்தீங்கன்னா சந்தை வந்து இப்படிதான் இருக்கும். நீங்கள் சந்தைக்கு வரணும்னா டைமிங்க்கு மட்டும் வந்துடுங்க. டைமிங்க்கு வந்துட்டீங்கனாலே குட்டிகள் ஓரளவு நல்ல குட்டிகளாக வாங்கிடலாம். உங்களுக்கு செலெக்ஷன் பார்க்க முடியும். அதுக்காக தான். ஏன்னா வந்து நீங்கள் டைமிங் மட்டும் தப்பாக வந்துட்டீங்கன்னா செலெக்ஷன் பார்க்க முடியாது. அதுக்காக தான் பார்த்து நம்ம ஒவ்வொரு குட்டிகளாக எப்படி விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க, குட்டிகள்லாம் என்ன மாதிரி ரேட்டுக்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்ககிட்ட கேட்போம். ஆனால் குட்டிகள்லாம் விற்பனை ஆகிடுச்சானே? ஜோடி என்ன ரேட்டுக்கு முடிஞ்சிருக்குண்ணே? 12 ரூபா. இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டிகளா இருக்குண்ணே? 3 to 4 மாசம் குட்டிகளா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எல்லாமே ஒரிஜினல் பொட்டு குட்டி தான். ஜோடி 12,000 ரூபாய்க்கு இந்த குட்டிகள் விலை முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒவ்வொரு குட்டிகளுமே வந்து பாத்தீங்கன்னா கிடா குட்டிகள் மட்டும் தான் பெருது. பாருங்க வாங்க அடுத்த இடத்துல போய் கேட்டு பார்க்கலாம் குட்டிகள்லாம் எப்படி இதாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு இதுல வந்து கொஞ்சம் நிறைய குட்டிகள் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இது பக்கத்துல வந்து யாருமே இல்லை. பொட்டு குட்டிகளும் இருக்கு, நாட்டுக்குட்டிகளும் இருக்கு, எல்லாமே கலந்துதான் இருக்கு. இது எல்லாமே பொட்டு குட்டிகளா இருக்கு. தம்பி எல்லாம் விற்பனை எரிசா இருக்கா தம்பி? வாங்கிட்டீங்க? எத்தனை குட்டிகள் வாங்கியிருக்கீங்க மொத்தமா? 20 குட்டி கிடக்கு. 20ஆ? எல்லாமே கிடா குட்டி தான்? இல்ல பொட்டை குட்டியா? எல்லாமே பொட்டை குட்டி தானா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா 20 பொட்டை குட்டி தான் வாங்கியிருக்கீங்க. சரிங்க. எந்த ஊர் கொண்டு போறீங்க? குருவிநத்தம் வளர்ப்புக்கு. இன்னும் எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க? வளர்த்தீங்கன்னா ஒரு ஆடு சைஸ் ஆகும். இல்ல ஆமா ஃபுல்லா வளர்க்கறதுதான். அதை எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க? வளர்த்து ஒரு வருஷம் வளர்ப்போம். ஒரு வருஷம் வளர்த்தாலும் ஆடாகும். ஆமா ஆடாகும். சரிங்க. எப்படி மேய்ச்சல் தானா ஃபுல்லா? ஆமா மேய்ச்சல் தான். சரிங்க. இன்னைக்கு சந்தை நிலவரம் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? நார்மல் தான். வந்த மக்கள் வந்தா குட்டிகள் வாங்கிக்கலாம். குட்டிகள் வாங்கிக்கலாம், ஆடுகள் வாங்கிக்கலாம். இது எல்லாமே ஒரிஜினல் பொட்டு குட்டிலே வந்து பாத்தீங்கன்னா பொட்டை குட்டி. ஜோடி என்ன ரேட்டுக்கு முடிஞ்சிருக்கு? ஜோடி 11 ரேட்டுக்கு. 11,000 ரூபா. ஆமா. சரிங்க. கிடா குட்டினா 12, 13, இல்லைன்னா 11. சரிங்க, ரொம்ப நன்றி. அந்த இடத்துல வந்து குட்டிகள் வாங்கிட்டு இருக்காங்க. வாங்க அவங்கள்ட்ட போய் குட்டிகள் எப்படி வாங்குறாங்க, என்ன ரேட்டுக்கு முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி குட்டிகளை பார்க்கலாம். அந்த குட்டி 8 ரூபா ரேட்டுக்கு வாங்கியிருக்காங்களாம். பாருங்க எல்லாமே விற்பனைக்கு தான். குட்டி என்ன ரேட்டுக்கு முடிஞ்சிருக்குண்ணே? 7,600. இதுல பேட்டை எப்படி பேட்டை போடணும்? பேட்டை போடணும். சரிண்ணே. என்ன குட்டி ஒரு 6 ரூபாய்க்கு தான் காணும். சரிங்க. பிடிச்சதுனால கூட 600 ரூபா வச்சுட்டா 7,500 வாங்கியாச்சு. கூட கொஞ்சம் காசு போட்டாலும் வாங்கியாச்சு. கிடா குட்டி தானே? கிடா குட்டி தான். எவ்வளவு நாள் வளர்க்கணும்னா இதை வளர்த்தா லாபம் கிடைக்கும்? ஆட்டுக்கு போட்டுருக்கோம். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் போடுவோம். லாபம் பார்க்க முடியாது. ஆட்டுக்கு வச்சு வளர்த்துக்கலாம். சரிங்க. இந்த கலருக்காக வாங்கிட்டீங்க? கலருக்காக வாங்கிட்டோம். சரிங்க. இது என்ன கலர் தான் சரி? புளியம்போர் கலர்ல சேரும். சரிங்க. நீங்க சந்தை எப்படி இருக்குண்ணே? சந்தை சூடுதான்.
நல்லா இருக்கு. அதிகம் தானே? அதிகம் தான் போகும். என்னச்சு 7500 வாங்கியாச்சு. சரி, கொஞ்சம் கலருக்காக இந்த கலருக்காக வாங்கணும்னு வாங்கிட்டு என்னச்சு வாங்கணும்னு வாங்கிட்டு. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கண்ணே? கோவங்காடு. சரிங்க சூப்பர். பழையகால் வழி. சரி. 2 செம்பரி குட்டி வாங்கியிருக்கீங்க. 2 கிடா குட்டியா பொட்டை குட்டியா இருந்து? கிடா குட்டி ஒன்று பொட்டை குட்டி ஒன்று. சரிங்க. 2 சேர்த்து என்ன விலை வந்துச்சு? 1500 ரூபா 1200 ரூபா. 1200 1500. சரிங்க. பொம்மரி இது எவ்வளவு நாள் பால் கொடுத்தா இது வந்து நல்ல ஒரு கிடாய் மாதிரி சைஸ் ஆகும்? 45 நாள் 2 மாசம் பால் கொடுத்தா கரெக்டா இருக்கும். 2 மாசம் பால் கொடுத்தா நல்லா இருக்கும். அனுபவம் இருக்கு. இருக்கு. சரிங்க. 2மே வந்து பொட்டு குட்டியா வாங்கிட்டீங்க. எந்த ஊர் கொண்டு போறீங்க? தூத்துக்குடி பக்கத்துல பனையூர் போறீங்க. பனையூருங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க மாட்டுப்பால் எல்லாம் கிடைக்கும். மாட்டுப்பாலாமா ஒரு பக்கத்து வீட்டுல வாங்கி தான் போனோம். ஒரு குட்டி வளர்த்த அனுபவம் இருக்கு. ரொம்ப அனுபவம் இல்ல. ஒரு குட்டி வளர்த்துருக்கேன் இதே மாதிரி. அதே மாதிரி ஆசைப்பட்டு வாங்கிட்டு குட்டி ஆனா வளர்த்தரலாம். வளர்த்து. இப்ப ஜோடி 3000 ரூபாய்க்கு வாங்கினா ஒரு 2 மாசம் வளர்த்தா என்ன லாபம் கிடைக்கும்? ஒரு 1500 கிடைக்கணும். இது ஒரு குட்டி மேல கிடைக்கும். பால் மாடு இருந்தா அவ்வளவு கிடைக்கும். நம்ம பால் போட்டு வேற ஆள்கிட்ட வாங்கி வளர்த்தா கொஞ்சம் கம்மியா தான் கிடைக்கும். நம்ம சொந்த மாடு வச்சோம்னா நமக்கு லாபம் தான். 10 குட்டி கூட வளர்க்கலாம். உறுதியா லாபம் கிடைக்கும். சரி. ரொம்ப நன்றி தம்பி. சரி. பொட்டை குட்டியானே? 2 பொட்டை குட்டி. ஆமா. 2 ஜோடியா சேர்த்து என்ன விலை சொல்லிட்டு இருக்கீங்க? 6 ரூபா சொல்லி 5 ரூபா கேட்டு 4 ரூபாய்க்கு கேட்டாங்க. 4 ரூபா வரை கேட்குறாங்க. ஆமா. சரிங்க. 5 ரூபா கொடுத்துடலாம். 5000 ரூபா கொடுக்கலாம். ஒரு குட்டி மேலே 500 ரூபா வரணும். ஆமா. சரி. இது எத்தனை நாள் குட்டியா இருக்கும்? கொஞ்சம் பெரிய சைஸ் மாதிரி இருக்கு. இது 20 நாள் குட்டியா? 20 நாள் குட்டியா இருக்கும். ஆனா இன்னைக்கு சந்தையோட விலை நிலவரங்கள்லாம் எப்படி இருக்குண்ணே? நிலவரத்தோட கொஞ்சம் சுமார் தான். இன்னைக்கு சுமார் தான். ஆனா இது பால் போட்டு வளர்க்கணும். ஆமா, பால் போட்டு தான் வளர்க்கணும். இது எத்தனை நாள் கொஞ்சம் பால் கொடுத்தோம்னா குட்டி நல்லா உண்டாகும்? ஒரு 1.5 மாசத்துக்கு பால் விடுது. கொலை கடிக்கும் தண்டியும். அதுக்கப்புறம் கொலை கடிச்சுன்னா பால் தேவை. அதாவது ஒரு குட்டி வந்து 2500 கணக்கு சொல்றீங்க. ஆமா. அதுக்கு குறைஞ்சதும் அனுசரிச்சு கொடுப்பீங்களா எப்படின்னு? அதை அனுசரிச்சு நான் 4 ரூபா இப்ப கொடுத்துடலாம். இப்ப 4 ரூபா கூட ஒரு குட்டி 2000 ரூபா ரெடி கொடுத்துருவோம். பொட்டை குட்டினால. பொட்டை குட்டினால. இதே கிடா குட்டினா 5 ரூபா. கிடா குட்டினா 5 ரூபா 6 ரூபாய்க்கு கூட போகலாம். 6 ரூபாய்க்கு கூட போகலாம். ஒரு குட்டி 3000 ரூபா வரைக்கும் போகும். சரிங்க. இது எப்படி நீங்க வளர்த்து கொண்டு வந்தீங்களா இல்ல எப்படி? இது விக்க தான் கொண்டு வந்தோம். ஆட்டுல இருந்து விக்க கொண்டு வந்து. ஆட்டுல வந்து குட்டி. உங்க ஆட்டுல குட்டி. எங்க ஆட்டுல. சரிங்க. இது நல்ல ஒரு மூலி. இது ஒரு ரகம். ஆமா. சூப்பரா இருக்கு. இது வந்து எப்பாவது ஒரு நேரம் தான் கிடைக்கும். எப்ப டயத்துக்கு வராது. நீங்க ஆடு வச்சிருக்கீங்க? ஆடு வச்சிருக்கீங்க. எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? என்ன? எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? அது ஒரு 10 ஆடு இருக்கு. சரிங்க. மூலி ஆடா 10 ஆடு. அதுல மூலி எத்தனை வச்சிருக்கீங்க? மூலி ஒரு 5 ஆடு இருக்கு. 5 ஆடு வச்சிருக்கீங்க. ஆமா. சூப்பர். ரொம்ப நன்றிண்ணே. சந்தை நிலவரம் எப்படி இருக்குண்ணே? சந்தை பரவாயில்ல. இப்ப இன்னைக்கு இது நாளைக்கு அப்படியே வர வித்துக்கிட்டே இருக்கு. பரவாயில்ல. குட்டி விற்பனை ஆகிட்டே தான். ஆமா. சரிங்க. அழகான சுத்த கருப்பு வச்சிருக்கீங்க. இது என்ன விலைக்கு முடிஞ்சதுண்ணே? இது 6500க்கு. 6500. என்ன விலை கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட்? அவங்க 9000 ரூபா சொன்னாங்க. 7000 ரூபாய்க்கு வேற ஆள் கேட்டுட்டே தான் இருந்தாங்க. சரிங்க. கொடுக்கலன்னா நம்ம உடனே மல்லு கட்டி கொஞ்சம் ஆசைப்பட்டு பிரியமா கேட்டேன். சரிங்க. அதெல்லாம் கொடுத்துட்டாப்புல. 6000 கொடுத்துட்டாங்களா? 6500. 6500. 500 ரூபா குறைச்சு கொடுத்துருக்காங்க. 7 ரூபா கேட்டதுல இருந்து 500 ரூபா குறைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த குட்டி வளர்க்கணும் நீ எவ்வளவு நாள் வளர்த்தா லாபம் கூட கிடைக்கும் நமக்கு? இது ரொம்ப ஆசைப்பட்டு பெரிய கடையா வளர்க்கறதுக்காண்டி வாங்கிட்டு. ஆனா இது என்ன ரகத்துல சேரணும்? மயிலம்படியில சேருமா இல்ல நாட்டாட்டுல சேருமா? இல்ல நாட்டாட்டோட சேர்ந்து. நாட்டாட்டோட சேர்ந்து. சரிங்க. ஆனா இந்த மாதிரி குட்டிகளுக்கு என்னென்ன தீவனங்கள் வச்சா நல்ல குட்டிகள் உண்டாகும்? கலப்பட தீவனம் போட்டு, வெள்ளை போட்டு, கொண்டக்கடலை போட்டு, இந்த மாதிரி வச்சாலே போதும். அளவான தீவனம் வச்சாலே போதும். குட்டி எல்லாம் ஊத்தி கொலை கட்டினா போதும். ஜம்முன்னு வந்துடும். இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்குண்ணே? கொஞ்சம் ரேட் எல்லாமே கொஞ்சம் அதிகம் தான். ஆமா. சரிங்க. வருதுன்னு அதிகம் தான். சரி, ரொம்ப நன்றி. குட்டிகள் இருக்குண்ணே. ஆனா இதுல ஒரு 25 குட்டி இருக்குண்ணா. சரிங்கண்ணே. எல்லாம் கொடுத்தாச்சா? இப்பதான் அண்ணாச்சி வேலை முடிச்சிருக்கு. சரிங்க. ஜோடி என்ன ரேட்டு கொடுத்துருக்கீங்க? ஜோடி 13000 கொடுத்துருக்கேன். ஜோடி 13000. ஆமா. சரிங்க. அதாவது இப்ப குட்டி வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா இந்த குட்டிகள் எத்தனை மாசம் வளர்த்தா லாபங்கிறது கிடைக்கும்? இது 100 நாள் வளர்ப்பு தான். இது எல்லாமே லைவ் வெயிட்டுக்கு 15 லாக் மேற்பட்ட குட்டி தான். சரிங்க. ஆவரேஜ் பார்த்தா 15 லாக் மேல இருக்கும். இதுல ஒரு 100 நாள் வளர்ப்பு வளர்த்தாலே போதும். சரிங்க. 3 மாசம் 4 மாசம் வளர்க்க, 3 மாசம் வளர்ப்பு குறைஞ்ச வச்சோம். 100 நாள் வளர்த்தாலே போதும். குட்டியில விற்பனை பண்ணிடலாம். ரொம்ப பொடி குட்டி வாங்கினா உங்களுக்கு 5-6 மாசம் வளர்க்கணும். இது எல்லாமே கரெக்டா 100 நாள் வளர்ப்பு தான். 100 நாள்ல குட்டி விற்பனை பண்ணிடலாம். இது தீவனம் என்னென்ன மாதிரி வைக்கலாம்? இது ஆட்டுல மேஞ்ச குட்டி தான். ஆனா இறகாடியில இறதுன குட்டிய பட்டாணி போட்டு அரிசி மக்காச்சோளம் எது போட்டாலும் திங்கும். ஒரு 100 நாள் வரப்ப கைத்தியவனம் அரைத்தியவனம் எது கொடுத்தாலும் சரி, பசந்தியானம் கொடுத்தாலும் சரி, குட்டி நல்லா உண்டாயிரும். நல்ல ஒரு அகத்தி கொலையும் நல்லா. ஆமா, அகத்தி கொலை, வேலி மசாலா, நம்ம அடை தீவனம் எது போட்டாலும் சரி, கொஞ்சம் தீவனங்கள் கைத்தியவனம் கொடுத்தாதான் குட்டி ஒரு 100 நாள் விற்க முடியும். தனி மேய்ச்சல் முறையில பார்த்தா கூட 2 மாசம் ஆயிரும். மேய்ச்சல் கொஞ்சம் கூட நாள் ஆகும்.
சரி சரி கைத்தவனை வீட்டுல போட்டு வளர்த்தா 100 நாள் விற்பனை பண்ணிடலாம். நல்லா உண்டாயிரும். உண்டாயிரும். சரிங்க சரிங்க எல்லாமே ஒரிஜினல் பொட்டு தான். ஒரிஜினல் பொட்டு குட்டி தான். சரிங்க சரிங்க இதேவன உங்க கான்டாக்ட் பண்ணி சொல்லலாமா? கொடுக்கலாம்ண்ணா. சொல்லுங்க. 70 10 71 90 42. சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிண்ணே. நன்றி. சரிங்க ரேட் முடிஞ்சிருச்சானே விலை முடிஞ்சிருச்சானே? விலை முடியலமா. சரிண்ணா ஜோடி என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க? ஜோடி 17 சொல்லுமா. 17 சொல்றீங்க. என்ன வேலை ஃபைனலா கொடுக்கலாண்ணே? 14 கொடுத்துட வேண்டியா. 14 கூட கொடுத்துட வேண்டியதான். ஆமா. சரிண்ணே மொத்தம் எத்தனை குட்டிகள் இருக்குண்ணே? 5 ஆமா. இந்த ஐயா சின்ன பரவாயில்ல. எல்லாம் கிடா குட்டி தானே? கடா குட்டி. ஆமா. சரிங்க சரிங்கண்ணே மொத்தம் 2 5 குட்டி இருக்குண்ணே? ஆமா. 5மே கிடா குட்டி தான். கடா குட்டி. ஆமா. ஃபைனல் என்ன ரேட்னா கொடுப்பீங்கண்ணே? அதான் 14. 14. ஆமா. 14 ஃபைனலா கொடுத்துடலாமா? சரிங்க இதெல்லாம் எத்தனை 4 மாசம் குட்டியா இருக்கும்? 4 மாத குட்டிமா. 4 to 5 மாசம் குட்டியா இருக்கும். சரிங்க நமக்கு எந்த ஊருண்ணே? கொமரட்டே வரும். சரிங்க சரிங்க ஆமா. சரிண்ணே நீங்க சந்தை எப்படி இருக்குண்ணே? அந்த நீ சுமார் தான்மா. சுமார் தான். ஆமா. சரிண்ணே மற்ற குட்டிகள் விற்பனை ஆயிடுச்சு. ஆமா. சரிங்க சரி ரொம்ப நன்றிண்ணே சூப்பர். குட்டி வாங்கிருக்கீங்க 2 கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டியும் வாங்கிருக்கீங்க. ஆமா. இது 2 ஜோடி என்ன விலை வந்துச்சுண்ணே? இது வந்து 13 ரூபாண்ணே. ஜோடி 13. என்ன விலை சொன்னாங்க எவ்வளவு குறைச்சிங்கண்ணே? இது அவங்க 14 ரூபா சொன்னாங்கன்னா 13 ரூபாய் வாங்கிடும். 13க்கு வாங்கிட்டீங்க. 1000 ரூபாய் பக்கமா குறைச்சிருக்கீங்க. இது இன்னும் எவ்வளவு நாள் வளர்த்தா ஒரு கிடாய் சைஸ் ஆகும்? இன்னொரு 6 மாசம் அவ்வளவுதான். 6 மாசம் உறுதியா வளர்த்தோம்னா ஒரு லாபம் தரும். ஜம்முன் ஆயிரும். சூப்பரா ஆயிரும். இது எப்படின்னா பழைய ஊர் தானா? பழையது தான். சரிங்கண்ணே 2 வேணா புட்டு குட்டி தானே? ரெண்டு நல்ல கலர். நல்ல கலரு குட்டி வளர்ந்தாலும் நல்ல ஒரு தோரண மதிப்பா இருக்கும். ஜம்முன் இருக்கும். அதாவது இப்போ 14 ரூபா சொல்லையில வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படி இதை கேட்டீங்க? என்ன ரேட்டு கேட்டீங்க நீங்க? அவங்க 14 ரூபா சொன்னாங்க 13 ரூபாய்க்கு கட்டும். அவங்க சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிண்ணே. நீங்க சந்தை நிலவரம் எப்படி இருக்குண்ணே? பரவாயில்லாம இருக்குண்ணே. பரவாயில்ல மக்கள் எல்லாம் திருப்தியா வாங்கலாம். சரிங்க சரிங்க எத்தனை குட்டி பார்த்துருப்பீங்க? நான் நிறைய பார்த்தோம். அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வாங்கிட்டோம். இது வாங்கியாச்சு. சரிங்க ஓகே ரொம்ப நன்றிண்ணே. சரி. கிடா குட்டி தான். 2 கடா குட்டி. ஆமா. சரிங்க ஜோடி என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க? ஜோடி 11 ரூபா சொன்னாங்க. சரிங்க என்ன ரேட்? 8000 ரூபா 9 ரூபாய்க்கு காக்காங்க. சரிங்க அதனால ஒரு 500 ரூபா தான் கொடுத்துருவோம். சரிங்க அதாவது ஒரு 9,500 கிடைச்சா கூட கொடுத்துடலாம். சரிங்க ஆனா இப்போ வந்து 2மே பொட்டு தான். ஆமா 2மே போட்டு தான். பொட்டு தான். 2 கிடா குட்டி தான். ஒரு வளர்த்தா ஒரு 3 மாசம் வளர்த்தா போதுமானே? 3 மாசம் நல்லா கவனிச்சிட்டோம்னா முதல்ல தான். முதல் தான். ஆமா 1 மாசம் வளர்த்தா என்ன லாபம் கிடைக்கும் ஒரு குட்டி? நம்ம வளர்க்கறத பொறுத்து இருக்கு. எந்த பொருளுமே மலிவா வாங்கிட்டு போறதும் சரி, வளர்ப்பா வாங்கிட்டு போனாலும் சரி, நம்ம போய் வளர்ப்பல தான் விலை இருக்காது. நம்ம தீவனம் வைக்கிற முறை இருக்கட்டும், நம்ம வளர்க்குற முறையா இருக்கும். 3 மாசத்துல குட்டிக்கு 5000 லாபம் இருக்கும். அதே குட்டில 10000 லாபமும் இருக்கும். அவங்க பராமரிக்கிறத பொறுத்து இருக்கு. நம்ம வைக்கிற தீவனம் பராமரிப்பு பொறுத்து செலவு பண்றோமோ அதுக்கேற்ற லாபம் ஏற்ற மாதிரி இருக்கும். உறுதியா லாபம் இருக்கு. டெய்லி அதுக்கு நம்ம 100 ரூபா போட்டோமோ அதுக்கு தகுந்தாப்புல நமக்கு வருமானம் இருக்கும். அதுல டெய்லி 300 ரூபா செலவழிச்சோம்னா அதுக்கும் நமக்கு அதுல பெனிஃபிட் இருக்கத்தான் செய்யும். நல்ல லாபம் இருக்கத்தான் செய்யும். மாட்டு மேல லாபம் இருக்கும். நல்லா கவனமா பார்த்து நல்ல வளர்க்கணும். சரிங்க சரி மொத்தம் லாபம். சரி ரொம்ப நன்றி. இன்னைக்கு நிலவரம் எப்படி? நல்ல பொருள் எப்பயுமே நல்ல விலைக்கு தான் விற்கும். விற்பனை. ஆமா எந்த சந்தை சுமார் மாதிரிலாம் கிடையாது. நல்ல பொருள் தெளிவா வளர்த்து கொண்டு வந்து தெளிவா விற்கத்தான்.